ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருமே வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேக் டு ரொட்டீனுக்கு திரும்பியிருப்பீங்க. ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஐயோ அதுக்குள்ளே லீவு முடிஞ்சிருச்சே, மண்டே வந்துருச்சேன்னு தோணும். ஹாஸ்டல் லைஃப்க்கு போனதுக்கப்புறமா எதுக்குடா மண்டே வருதுன்னு இருக்கும். ஏன்னா லீவு முடிஞ்சதும் மண்டே காலையில் ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். மேரேஜுக்கு அப்புறமா எது மண்டே எது சண்டேங்கிற வித்தியாசமே இல்லாமல் ஆகி போயிடுச்சு. எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட சின்னதாக என்னோடய டே லைஃப்பை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு வாரமாகவே கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. மழை பெய்யாட்டிலுமே அப்படியே கூராப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெயில் ரொம்ப இல்லை. இன்றைக்கி காலையிலேயே நல்லா வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. காலையிலே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா 3 கிலோ பச்சரிசி வாங்கி வச்சுருந்தேன் பொடிக்கணுங்கிறதுக்காக. சரி இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்க அதையுமே கழுவி காய போட்டுட்டோன்னா டக்குன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து பொடிக்க கொண்டு போயிடலான்னு ஃபஸ்ட்டு பச்சரிசி எல்லாத்தையும் கழுவி தண்ணி வடிகிறதுக்காக வச்சுட்டேன். காலையில் டைமில் நான் எதையுமே மாடிக்கு கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் எங்களோட வீட்டை பார்த்து டைரெக்ஷனில் தான் வெயில் வரும். ஸோ ஹாலில் கதவை திறந்து போட்டுட்டோன்னா ஹால் வரைக்கும் நல்ல வெயில் வரும். அப்படியே ஃபேனையும் போட்டு விட்டுட்டோன்னா 10 நிமிஷத்தில் பச்சரிசி ஓரளவுக்கு காஞ்சிரும். அதனால் ஒரு கிளாத்தை மட்டும் ஃபேனுக்கு நேராக கீழே விரிச்சிட்டு தண்ணி வடிஞ்சதுமே பச்சரிசி எல்லாத்தையும் அதில் நல்லா பரத்தி போட்டுட்டேன். 10-15 நிமிஷத்துலேயே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு பொடிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டோம். பச்சரிசி பொடிக்கிறதுக்கு அரிசி ரொம்ப ட்ரை ஆகணும்லாம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம ஃபேனில் காய போட்டாலே ஓரளவுக்கு ட்ரை ஆயிரும். லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோடு தான் நம்ம பொடிச்சு எடுக்கணும். பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த அரிசி மாவை நல்லா வறுத்து வைக்கணும். வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எத்தனை மாதம் ஆனாலும் ஒன்றுமே செய்யாது. லாஸ்ட் டைம் பச்சரிசி நான் பொடிச்சப்போ நல்லா வறுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 5 மாதம் வரைக்கும் எனக்கு அந்த பொடியில் வண்டு எதுவுமே வரலை, கெட்டு போகவும் இல்லை, அப்படியே இருந்தது. பச்சரிசி மாவெல்லாம் மோஸ்ட்லி நான் கடையில் வாங்கவே மாட்டேன். வீட்டில் தான் எப்போதுமே பச்சரிசி வாங்கி அதை பவுடர் பண்ணி வறுத்து வச்சுப்பேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இடியாப்ப மாவு புட்டு மாவு அப்படின்னு தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட பக்குவம் எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் ரெடி பண்ணுற இந்த பச்சரிசியில் எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். புட்டாகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், அப்புறம் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாவு வச்சு தான் ரெடி பண்ணுவேன். ஆனால் எல்லாமே நல்லா சாஃப்டாக தான் வரும். அரிசி பொடிச்சதுக்கப்புறமா அந்த மாவில் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெயிலில் போட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணலை. 15 நிமிஷம் கிட்ட தான் காய போட்டிருந்தது. அதனால் நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் இது வறுத்து எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஷிஃப்ட் போட்ட மாவே வறுத்து எடுக்கிறதுக்கு 15-20 நிமிஷம் வரை எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக இந்த மாதிரி அந்த மணலாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த டைமில் எடுத்து நம்ம இன்னொரு பேப்பருக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நான் எப்போதுமே ஒரு அரிப்பை வச்சு மாவை நல்லா அரித்து எடுத்துப்பேன். ஏன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த மாவு பொடிக்கும்போது சேமியா ஸ்ட்ரக்சரில் கட்டியாக விழுந்திருக்கும். அரிக்கும்போது அது எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். அதுக்காக தான் மாவெல்லாம் அரித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த கட்டியாக இருந்த எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்து அதையுமே அரித்து எடுத்துப்பேன். ஸோ மாவில் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இன்னொன்று இந்த மாதிரி செஞ்சோன்னா மாவு தரியாகவும் இருக்காது. இதை அப்படியே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 5-6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. ரொம்ப நேரமாக அடிப்படிக்கிட்டே நின்று மாவெல்லாம் வறுத்துக்கிட்டே இருந்ததுனால கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு மார்க்கெட் தான் போயிருந்தோம் காய்கறி இந்த வாரத்துக்கானது வாங்குறதுக்காக. இன்றைக்கி கடையில் காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்க்க ஆசையாக இருந்தது. வேணுங்க காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீப்பான ரேட்டில் காய்கறி கிடைச்ச மாதிரி இருந்தது. நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் எப்போதுமே ஒரு தாத்தா தள்ளுவண்டியில் காய்கறி விற்றுட்டு வருவார். அவர்கிட்டையுமே காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்மியான ரேட்டில் வாங்கலாம். கூறு போட்டு வச்சுருப்பாங்க 10-10 ரூபான்னு. கொஞ்ச நாளாகவே அந்த தாத்தா கிட்டே இருந்து தான் காய்கறி வாங்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த தாத்தா கிட்ட ஒரு சில ஐட்டம்ஸ் தான் எப்போதுமே இருக்கும். அதாவது பொரியலுக்கு இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, கோவைக்காய் இது மட்டுமே தான் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போர் அடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே கடையிலேயே போய் வாங்கிட்டு வந்தாச்சு.
முக்கியமாக இந்த தாத்தா கிட்ட கருவேப்பிலை ரொம்ப இருக்கவே செய்யாது. கருவேப்பிலை என்னமோ கறியில் போட்டாலும் அதை தூர தான் தூக்கி போட போகிறோம். இருந்தாலும் அது இல்லாமல் சமைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மோஸ்ட்லி கிடைக்கிற கருவேப்பிலை வேப்பிலை மாதிரி பெரிய இலையாக இருக்கும். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரே இருக்காது. இன்றைக்கி காய்கறி வாங்கினப்போ அந்த கருவேப்பிலை நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய கிடைச்சதுனால நான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஊரில் இருக்கும்போதெல்லாம் தோட்டத்தில் எங்கே திரும்பினாலும் கருவேப்பிலை செடியாக தான் இருக்கும். ஆனால் சென்னை வந்ததுக்கப்புறமா தான் கருவேப்பிலையோட அருமையே தெரியுது. இந்த காய்கறியோட விலை எப்போ கூடுது எப்போ குறையுதுன்னே தெரியலை. ஒன்று குறைஞ்சிதுன்னா இன்னொன்னோட விலை கூடிடுது. 2 வாரத்துக்கு முன்னாடி தக்காளி நல்ல விலையாக இருந்தது. ஆனால் இப்போ தக்காளியோட விலை அப்படியே குறைஞ்சிருச்சு. வெங்காயம் விலை கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ வெங்காயத்தோட விலை ரொம்ப கூடிருச்சு. என்ன தான் விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கி தான் ஆகணும். மோஸ்ட்லி நான் எப்போதுமே விலை கம்மியாக இருக்கும்போது வெங்காயம்லாம் 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். ஆனால் விலை அதிகமாகிற டைமில் வீட்டுக்கு தேவையான அளவு 1 கிலோ இந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன். ஸோ காய்கறி எது விலை அதிகமாக இருக்கோ அதை கம்மியான குவான்டிட்டியில் தான் எப்போதுமே வாங்குறது. காய்கறியெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. அப்பப்போ வேணுங்கிறத எடுத்து சமைச்சிக்கலான்னு. ஃபர்ஸ்ட்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுருவேன். ஆனால் இப்போ அதெல்லாம் முடியாது. நான் காய்கறி எடுக்க உட்காந்துட்டேன்னா உடனே ஆட்லினும் என் கூட வந்து எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே எடுத்து போட ஆரம்பிச்சிருவா. அதனால அவளை தூங்க வச்சுட்டு எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் தான் இப்போலாம் எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறமா அப்படியே கிச்சனோட கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்றைக்கெல்லாம் நான் அரிசி மாவு பொடிச்சு அதை வறுத்து எடுக்கணும் அன்னைக்கு வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா வறுக்கும்போது மாவு அங்கங்கே சிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சலிச்சு எடுக்கும்போது அந்த பொடி எல்லாமே பறந்து பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் அப்புறம் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் இருக்க சுவரு இதில் எல்லாத்துலேயுமே படிஞ்சிருக்கும். மத்தியானம் அப்படியே மாவு வறுத்தது டயர்டாக இருந்ததுனால அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால சாயங்காலமாக கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ்வுக்கு நேராக இருக்கிற அந்த விண்டோ பக்கத்துலேயும் எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது அந்த கடுகு வெடிச்சு எண்ணெய் மக்கா இருந்தது. சுவரில் மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட் வச்சுருக்கிற அந்த பாட்டிலுக்கு வெளியிலையும் எண்ணெய் மக்கு நிறைய இருந்தது. தண்ணியுமே அதில் ஊற்றி வச்சு ரொம்ப நாள் ஆகிருச்சு. ஸோ அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பாட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜன்னலில் நல்லா சோப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை கழுகி விட்டுட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு தென் பாட்டிலில் திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு செடி எல்லாத்தையும் அதுக்குள்ளே எடுத்து போட்டுட்டு அகைன் அந்த ஜன்னல் பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஜன்னலுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வர்றதுனால மணி பிளான்ட் நல்லாவே வளர்ந்து வருது. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருந்தேன். ஆனால் அதில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை. கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வச்சதுக்கப்புறமா இப்போ நல்லா வளர்ந்து வருது. காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வரும்போது க்ரீனிஷாக இருக்கிற அந்த மணி பிளான்ட்டை பார்க்கும்போது நம்மளோட மைண்டுக்கே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற கிச்சனோட ஒரு பெரிய ட்ராபேக்கே என்னென்னா கவுண்டர் டாப் தான். அவங்க செட் பண்ணும்போதே கொஞ்சம் ஹைட்டாக செட் பண்ணிட்டாங்க. நான் வேறு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேனா அதனால எனக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் ஸ்டவ் மேலே குக்கர் இல்லைன்னா வேறு எதுவும் பெரிய பாத்திரங்கள் வச்சாச்சுன்னா ஹைட்டு கொஞ்சம் ஓவரான மாதிரி இருக்கும். சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எட்டி நின்று சமைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஸ்டூல் ஏதாச்சும் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. கொஞ்சம் கூட ஷெல்ஃப் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ் அப்புறம் வந்து பாத்திரங்கள் இது எல்லாமே வைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்தப்போ நார்மலாக குக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உயரமாக இருக்கிறதுனால. இப்போல்லாம் அப்படியே போக போக பழகிருச்சு. அதே மாதிரி இந்த கிச்சனில் 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு நேராக இருக்கிற அந்த ஜன்னல் தான். குக் பண்ணும்போது அப்பப்போ வெளியில் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வேறு மரங்களாக இருக்குமா, ஸோ குக் பண்ணும்போது அப்படியே இந்த க்ரீனிஷாக இருக்கிறத பார்த்துட்டு சமைக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். 2வதாக எனக்கு கிச்சனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த சிங்க்கு தான். சிங்க்கு வந்து ரெடிமேடாக அவங்க வாங்கி வச்சது கிடையாது. இவங்க கஸ்டமைஸ் பண்ணது. கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டாங்க. ஸோ எவ்வளோ பாத்திரம் அதுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தாலும் தாங்கும். இன்னொன்று பாத்திரம் வந்து கழுகி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால.
ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப், அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரு, தென் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா காஞ்ச ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னென்ன திங்ஸ் அங்கங்கே வச்சுருந்தேனோ அகெயின் அது எல்லாத்தையுமே எடுத்து கவுண்டர் டாப் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மோஸ்ட்லி எனக்கு இந்த கிச்சன் க்ளீனிங்னாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா கிச்சனில் நிற்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது குளித்த மாதிரி வேர்த்து ஊற்றிரும். அதனாலேயே கிச்சனில் நின்று வேலை செய்யணும்னு நினச்சாலே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, மாவெல்லாம் வறுத்தாச்சுன்னா கண்டிப்பாக கிச்சனை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா எடுக்கிற ஒவ்வொரு திங்ஸ்லேயுமே கவுண்டர் டாப் மேலேலாம் மாவு படிஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கையோட அப்போவே வேலையை முடிச்சிடணும்னு இன்றைக்கி ஒரு வழியாக கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். நான் ஒன்ஸ் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறவு கிச்சனில் போய் நின்று குக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லாமே க்ளீனாக இருக்கும், அது இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போமா, அதனால் அன்னைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நின்று கிச்சனில் சமைச்சிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி நான் எந்த பொருளை எந்த இடத்துல எடுக்கிறேனோ அதே இடத்துல வைக்கக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு. முக்கியமாக கிச்சனில் நான் என்ன பொருளை எந்த இடத்துல எடுத்திருக்கேனோ அந்த இடத்துல வச்சாதான் அதுக்கடுத்து எனக்கு சமையல் பண்ணும்போது அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்ததை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வேணுங்கிறப்போ அதை தேடி தேடி எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கிச்சனை ரீஆர்கனைஸ் பண்ணணும்னு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அதை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி திரும்பவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.